செய்யறதுக்கு இப்போ நம்ம இந்த நண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம லால் கப்பு சீக்கிரத்து நண்டோட காலை உடைச்சி வச்சுக்கணும். லால் கப் செய்யறதுக்கு நண்டோட காலில் நம்ம கொஞ்சமாக அயனாக்கிஸ் மசாலா போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுக்கோம். அப்போ தான் இதில் உள்ள ஃப்ரெஷ்ஷாக லால் கப் நம்ம செய்யும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்டு நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனிமேல் இந்த நண்டுகளை க்ளீன் பண்ணிட்டு ஊற்றுக்காங்க. நண்டு க்ளீன் பண்ணி அதோட உள்ள இருக்கிற ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து வச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அயனாக்கிஸ் லாங்குவேஜ் மசாலா கொஞ்சம் மஞ்சள் போட்டு அடித்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சாச்சு. உப்பு அயனாக்கிஸ் லாங்குவேஜ் மசாலா மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அடித்து எடுக்கணும். நண்டு ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் அடித்து எடுத்துக்காச்சு. இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு கலந்து செய்யணும். முட்டையில் பெப்பரு அயனாக்கிஸ் லாங்குவேஜ் மசாலா போட்டு கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பார்க்கலாம். மாவு வச்சுருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நண்டோட ப்ளஸில் நம்ம அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்து எடுத்தாச்சு. இனிமேல் முட்டையை மசாலா போட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கிட்டு கையில் எண்ணெய் கரைச்சிட்டு நம்ம இந்த நண்டோட ப்ளஸை எடுத்து நண்டோட காலில் மசாலா உப்பு போட்டு ஊற வச்சுப்போம். அதனால நல்லா பாப் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். முட்டையில் நல்லா டிப் பண்ணி நல்லா அயனாக்கிஸ் நான்வெஜ் மசாலா போட்டு நண்டு லாலிபாப்பு நம்ம இப்போ நண்டோட ப்ளஸில் வச்சுக்கலாம். இதை இனிமேல் எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. அடுப்பை சிறுதியில் வச்சு நம்ம ஒவ்வொரு லாலிபாப்பாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் தேடி விட்டு சிறுதியில் வச்சு வேக வைக்கணும். 5 to 10 நிமிஷம் ஆகும். நண்டு லாலிபாப் நல்லா பொன்னிறமாக வறுத்துச்சு. அதை நல்லா எண்ணெய் வழியாக எடுத்துட்டு அடுத்து நம்ம லாலிபாப்பை பொரிச்சு எடுத்து நண்டு க்ளீன் பண்ணுற வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மிச்சபடி நமக்கு அயனாக்கிஸ் நான்வெஜ் மசாலா இருக்கிறதுனால சுலபமாக லாலிபாப் செய்கிற வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. அடுத்த சட்டையும் எடுத்தாச்சு. பொன்னிறமாக வறுத்து நமக்கு சுவையான நண்டு லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு.